இங்கே பாருங்கள், இது வந்து சுக்கங்காயின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்குது பாருங்கள். கோவக்காவை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள் இந்த கொடியில். சுக்கங்காய் வந்து வத்தல் போட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கங்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், இந்த கொடி வந்து அப்படியே ரொம்ப தூரம் பரவி இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சுக்கங்காய் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் காய். இது ஃபுல்லாக நம்ம பறித்து அரிஞ்சு எல்லாம் அலசிட்டு காய வைக்கணும். காய வச்சு நல்ல முறுமுறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறமா மோரில் போட்டு காய வைக்கணும். அப்புறம் எடுத்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும். வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சுக்கங்காய் வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு செய்கிறோம்ல, அதே மாதிரி சுக்கங்காய் வத்த குழம்பு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இதுதான் சுக்கங்காய் கொடியாக போவோம். அதோட பூ தான் பாருங்கள், இது இதோ எல்லோ கலரில் இருக்குது. அதோட பூ தான் மஞ்சளாக குட்டியாக இருக்குது பாருங்கள். காயும் நிறைய இருக்குது. சுக்கங்காய் கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். சுக்கங்காய் கொடி இதான்.